சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோரை குற்றவாளிகள் என அறிவித்த உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தண்டனையையும் உறுதி செய்தது. இதனால் முதல்வர் கனவில் மிதந்து வந்த சசிகலா தரப்பினர் ஆடி போயினர். இனி 10 ஆண்டுகளுக்கு சசிகலா தேர்தலில் போட்டியிட இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதால் ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்த சசிகலா குடும்பத்தினர் கட்சி மற்றும் ஆட்சி இரண்டையும் தங்கள் பிடியில் வைத்துக் கொள்வது எப்படி என்று தீவிரமாக ஆலோசித்தனர். இறுதியாக சசிகலா தரப்பிற்கு ஆதரவாக இருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக அறிவித்ததுடன் அவரை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருமாறும் கேட்டுக்கொண்டனர். தற்போது 62 வயதாகும் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடியை அடுத்து சிறுவம்பாளையம் என்ற கிராமத்தில் கருப்பு கவுண்டர் தவுசாயம்மாள் தம்பதியினரின் மகனாவார். விவசாய குடும்பத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி அரசியல் ஆசையால் 1983ஆம் ஆண்டு அதிமுகவில் உறுப்பினராக இணைந்தார். அவரது சாதுரியமான செயல்பாடுகளால் விரைவிலேயே சிலுவம்பாளையம் கிளை செயலாளரான அவர் 1986இல் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சிலுவம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டியிட்டு டெபாசிட்டை இழந்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பின் 1987ஆம் ஆண்டு அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என பிரிந்திருந்த போது ஜெயலலிதா அணியில் செல்வாக்குடன் இருந்த செங்கோட்டையனின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கவே 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜே அணி பிரிவில் சேவல் சின்னத்தில் நின்று 1000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டசபையில் நுழைந்தார். மீண்டும் 1991ஆம் ஆண்டு செங்கோட்டையனின் ஆசியுடன் மீண்டும் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு 2வது முறையாக எம்எல்ஏவானார். தொடர்ந்து டான்சேம் தலைவர், மாவட்ட ஆவின் சேர்மன், அறங்காவலர் தேர்வுக்குழு தலைவர் என அடுத்தடுத்து பதவிகளை வகித்த அவர் 1996இல் தமிழகத்தில் நிலவிய அதிமுக எதிர்ப்பு அலையால் தோல்வியை தழுவினார். 2001ஆம் ஆண்டின் தேர்தலில் அதிமுக பாமக கூட்டணி ஏற்பட்டதால் பாமகவிற்கு எடப்பாடி தொகுதி சென்றது. மீண்டும் 2004ஆம் ஆண்டு திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அவர் 2006ஆம் ஆண்டு தேர்தலின் போது எடப்பாடி தொகுதியில் தோல்வியை தழுவினார். சசிகலாவின் உறவினரான ராவணனின் உதவியால் சேலம் மாவட்ட புறநகர் மாவட்ட செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் வாய்ப்பு கிட்டியது. எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றதுடன் சசிகலா குடும்பத்தினரின் உதவியால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் உருவான ஐவரணியில் முக்கிய பங்கு வகித்த எடப்பாடி பழனிசாமி 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மீண்டும் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியை ஏற்றார். ஜெயலலிதா அப்போலோவில் அனுமதிக்கப்பட்ட போதே அடுத்த முதல்வர்கள் பட்டியலில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரும் அடிபட்டது. ஜேவின் மரணத்திற்கு பின் பன்னீர்செல்வம் முதல்வரானதால் அமைதி காத்த அவர் தற்போது அதிமுக சசிகலா அணி, பன்னீர்செல்வம் அணி என 2 அணிகளாக பிரிந்திருக்கும் நிலையில் சசிகலா தரப்பிற்கு ஆதரவாக இருந்தார். தற்போது சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவிற்கு தண்டனை உறுதியானதை தொடர்ந்து முதல்வர் பதவிக்கான ஜாக்பாட் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்துள்ளது. உண்மையிலே 131 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களை ஏன் ஒழிச்சு வச்சிருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. எம்எல்ஏக்கள்லாம் எங்கடா இருக்காங்கன்னு கேட்டா அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் சொகுசு விடுதியில இருக்கோம்னு சொல்றாங்க. உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது சொகுசு விடுதியில போய் நீங்க தங்கி இருக்கிறதுக்கா?